ஹாய் ஹலோ வணக்கம். வெள்ளாளர்கள் தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய மதிப்பு வாய்ந்த சமூகத்தில் இவங்களும் ஒருத்தங்க. இவங்க தமிழ்நாடு மட்டும் இல்லாமல் கேரளா மற்றும் இலங்கை பகுதிகளில் அதிகமாக வாழ்ந்துட்டு வராங்க. விவசாயத்தில் தான் தங்களோட முழு கவனத்தையும் இந்த வெள்ளாளர்கள் செலுத்திட்டு வந்தாங்கன்னு சொல்லப்படுது. வெள்ளாளர்களோட வரலாறு இன்னைக்கோ நேத்தோ உருவானது கிடையாது. பல நூறு வருஷங்களுக்கு முன்னாடி உருவான கதை அது. சரியா 13வது நூற்றாண்டுகள்ல இருந்து இவங்க வம்சத்தோட வரலாறுகள் கிடைக்கப்பட்டிருக்கு. அதுக்கு முன்னாடி கூட இவங்க இருந்திருக்கலாம். ஆனா அதுக்கான அறிவியல் சான்றுகள் கிடைக்க பெறல. வெள்ளாளர்களோட வரலாறு பத்தியும் அந்த மக்களோட தொழில்கள், அவங்க கடைபிடிக்கக்கூடிய பழக்க வழக்கங்களை பற்றியும் இன்னைக்கு வெள்ளாளர்களோட நிலவரத்தை பற்றியும் இந்த பதிவில் முழுமையாக நாம் பார்க்கலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனல் ஆடியன்ஸுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கக்கூடிய ப்ரமோஷனல் கண்டென்ட்ஸ் பண்ணணும்னா கீழே டிஸ்கிரிப்ஷனில் இருக்கிற இன்ஸ்டாகிராம் ஐடி இல்லை இமெயில் ஐடியை கிளிக் பண்ணி எங்களை நீங்கள் காண்டாக்ட் பண்ணலாம். ஓகே ஃபைன். வெள்ளாளன் அப்படின்னா வெள்ளத்தை ஆளக்கூடியவன் அப்படிங்கிற பொருள்படும். இங்க வெள்ளம்னு குறிப்பிடப்படுறது மக்களை தான். மக்களை ஆளக்கூடியவங்கன்னு பொருள். மன்னர்களுக்கு அப்புறமா நாட்டு மக்களை பாதுகாப்பா பார்த்துக்கிற கூடிய பொறுப்பு இந்த வெள்ளாளர்கள் கிட்டத்தான் கொடுக்கப்பட்டிருக்கு. அவங்களும் திறமையா நாட்டை காப்பாத்திட்டு வந்ததா சேக்கிழர் புராணத்துல சில குறிப்புகள் இருக்கு. இந்த வெள்ளாளர்கள் ஒரு முறை மேகத்தை கைது பண்ணின பாண்டியனை இந்திரன் கூட சேர்ந்து எதிர்த்து மேகத்தை விடுவிச்சதாகவும் அதனால கார்காந்தல் அப்படிங்கிற பெயர்னால இந்த வெள்ளாளர்கள் அழைக்கப்பட்டதாகவும் வரலாறுகள் இருக்கு. நாகக்கன்னியை திருமணம் பண்ணின சோழ மன்னன் கொணர்ந்த நாகவள்ளி அப்படிங்கிற ஒரு வெற்றிலை கொடிய பூமியில உற்பத்தி பண்ணனதால கொடிக்கால் வெள்ளாளர் அப்படின்னும், துளுவ நாட்டில் இருந்து தொண்டை நாட்டுக்கு சோழர்களால கொண்டு வரப்பட்டதால துளுவர்கள் அப்படின்னும் அழைக்கப்படுறாங்க. வெள்ளாளர்களோட சமுதாயத்துல பல உட்பிரிவுகள் இருக்கு. சைவ வெள்ளாளர், துளுவ வெள்ளாளர், கொங்கு வெள்ளாளர்கள் மாதிரி பல பிரிவுகளா பிரிச்சிருப்பாங்க. இவங்கள பிள்ளை, தேசிகர், கவுண்டர்னு பல பெயர்களை சொல்லியும் அழைக்கப்படுறாங்க. சோழர்கள் ஆட்சியோட முடிவு வரைக்கும் 13ஆம் நூற்றாண்டு வரைக்கும் இவங்க விவசாயத்துல ஜாம்பவான்களா இருந்திருக்காங்க. சைவ சமுதாயத்தை சேர்ந்த வெள்ளாளர்கள் அசைவ உணவுகளை சாப்பிடவே மாட்டாங்க. ஆனா இதுல சில மக்கள்களுக்கு கருத்து வேறுபாடு இருந்திருக்கு. அதனால இந்த உட்பிரிவுகளா இருந்து பிரிச்சு மற்ற கிளை ஜாதிகளா பிரிச்சு இருக்காங்க. வேளாண்மை தான் இவங்களோட முக்கியமான தொழிலா அந்த காலத்துல இருந்தே இருந்திருக்கு. அதனால கூட வெள்ளாளர்கள் அப்படிங்கிற பெயரால அழைக்கப்படுறாங்க அப்படின்னும் பல கருத்துக்கள் இருக்கு. ஆனாலும் வெள்ளாளர்களோட பூர்வீகம் சரியா கணிக்க முடியல. இவங்க அரசியல்ல நடக்கக்கூடிய அடக்குமுறைகளுக்கு உட்பட வேண்டியதாகவும் இருந்திருக்கு. பல ஜாதி மக்கள் இந்த வெள்ளாளர்களோட பெயர்களை சேர்த்து வச்சிருக்காங்க. சுதந்திர போராட்டத்துல கூட முக்கியமான பங்கு இந்த வெள்ளாளர்களுக்கும் இருக்கு. இந்த வெள்ளாளர்கள் சமுதாயத்தை பத்தி H.A. ஸ்டூவர்ட், W.B. பிரான்சிஸ் போன்ற வெளிநாட்டு அறிஞர்கள் பல ஆராய்ச்சிகள் பண்ணி காஸ்ட் அண்ட் ட்ரைப்ஸ் ஆஃப் இந்தியா அப்படிங்கிற தங்களுடைய புத்தகத்தில் எழுதியிருக்காங்க. இவங்க விவசாயத்தையும் தாண்டி மன்னர்களா இருந்திருக்காங்க. குறுநில மன்னர்களாகவும் இருந்திருக்காங்க. படை தளபதிகளாகவும் இருந்திருக்காங்க. அரசு ஆலோசகர்களாகவும் இருந்திருக்காங்க. சேரர், சோழர்கள், பாண்டியர்கள்னு சொல்லப்படுற மூவேந்தர்களுக்கு பக்க பலமாகவும் இருந்திருக்காங்க. அதுலயும் குறிப்பா பக்தி இலக்கியத்தை வளர்க்கறதுல பெரிய பங்கு இந்த வெள்ளாளர்களுக்கு இருக்கு. தமிழ்நாட்டோட வரலாற்றை பத்தி நாம தெரிஞ்சுக்கணும்னு நினைச்சா இந்த வெள்ளாளர்களை விட்டுட்டு நம்மளால தெரிஞ்சுக்கவே முடியாது. அந்த அளவுக்கு தமிழ்நாட்டோட வரலாற்றுல வெள்ளாளர் சமுதாய மக்களோட பங்கு இருக்கு. வெள்ளாளர்கள் ரொம்ப தைரியசாலிகளாத்தான் அந்த காலத்துல இருந்தே இருந்திருக்காங்க. பல ஆயிரம் வருஷங்களுக்கு முன்னாடி வாழ்ந்த இந்த வெள்ளாளர்கள் கரடு முரடான வாழ்க்கை வாழ்ந்ததாகவும் கடும் வறட்சியை இந்த மக்கள் சந்திச்சதாகவும், அப்படி கஷ்டப்படும் போது மக்கள் எல்லோரும் ஒன்று சேர்ந்து முக்கடவுள்ள ஒருத்தரான விஷ்ணுவோட மனைவி பூதேவி கிட்ட முறையிட்டு வேண்டி இருக்காங்க. அப்படி இந்த மக்கள் மேல இரக்கம் காட்டின பூதேவி தங்களோட உடல்ல இருந்து ஒரு மனிதனை உருவாக்குறாங்க. அந்த மனிதன் தான் வெள்ளாளர்களுக்கு விவசாயத்தை சொல்லி கொடுக்குறான்.
அந்த மனிதனோட வழியா வந்தவங்க தான் இந்த வெள்ளாளர்கள்ங்கிற வரலாற்று கதைகள் இருக்குது. வேத காலங்களில் உருவாக்கப்பட்ட வர்ண சிஸ்டமோட அடிப்படையில் இந்த வெள்ளாளர்கள் வைஷ்யாஸ் அப்படிங்கிற பிரிவை சேர்ந்தவங்க. இவங்களோட திருமண சடங்கு மற்ற ஜாதிகளை விட வேறுபட்டு தான் இருக்கு. புனித நூலை மாங்கல்யத்து கூட சேர்த்து அணியக்கூடிய வழக்கம் இந்த வெள்ளாளர்கள் குடும்பத்துக்கிட்ட அதிகமாக பார்க்க முடியும். இன்னைக்கும் இவங்க இந்த வழக்கத்தை பின்பற்றிக்கிட்டு தான் இருக்காங்க. இன்னொரு புராண வரலாறும் இந்த வெள்ளாளர்களை பற்றி இருக்கு. இந்த பதிவு எங்கே இருந்து கிடைச்சதுன்னா பாரமஹால் ரெக்கார்ட்ஸ்னு சொல்லப்படுற ஒரு வரலாற்று பதிவில் இருந்து தான் கிடைக்கப்பட்டிருக்கு. இந்த ரெக்கார்ட்ஸ் படி பிரிட்டிஷ் காலத்தில் பாரமஹால் அப்படிங்கிற ஒரு பகுதி இருந்திருக்கு. அந்த பகுதியில் நம்ம நாட்டில் நடக்கக்கூடிய பல விஷயங்களை குறிப்புகளாக நோட் பண்ணி வச்சு அதை மக்களுக்கு தெரியப்படுத்தக்கூடிய வழக்கம் இருந்திருக்கு. அப்பதான் அவங்க இந்த வெள்ளாளர்களை பற்றியும் குறிப்பு எழுதி இருக்காங்க. அந்த பகுதியில் நம்ம நாட்டில் நடக்கக்கூடிய பல விஷயங்களை குறிப்புகளாக நோட் பண்ணி வச்சு அதை மக்களுக்கு தெரியப்படுத்தக்கூடிய வழக்கம் இருந்திருக்கு. அப்போ தான் அவங்க இந்த வெள்ளாளர்களை பற்றியும் குறிப்பு எழுதியிருக்காங்க. இந்த ரெக்கார்ட்ஸ் படி சிவபெருமானும் பார்வதியும் தனியாக கைலாயத்தில் இருக்காங்க. அப்போ விஸ்வகர்மான்னு சொல்லப்படுற ஒருத்தர் அவங்களோட தனிமையை கலைக்கிறதுக்காகவே வர்றாரு. இவர் யாருன்னா தேவலோகத்தையே கட்டமைச்சவர், கலை ஆர்வம் அதிகமாக இருக்கக்கூடியவர். இந்த விஸ்வகர்மா சிவபெருமான் மற்றும் பார்வதி தேவியோட தனிமையை கலைச்சதும் 2 பேருமே கோபத்தோட உச்சிக்கே போயிடுறாங்க. அந்த கோபத்தில் விஸ்வகர்மாவுக்கு ஒரு சாபத்தையும் கொடுக்குறாங்க. அந்த சாபம் என்னன்னா, உனக்கு நாங்கள் ஒரு எதிரியை உருவாக்குவோம், அந்த எதிரி உனக்கு தக்க தண்டனையை கொடுப்பான் அப்படின்னும், அந்த எதிரி கங்கை கரையில தான் உருவாகி உனக்கு தண்டனை கொடுக்க வருவான்னும் சாபத்தை கொடுக்குறாங்க. விஸ்வகர்மாவும் அந்த எதிரி எப்போ உருவாகுவான்னு கங்கை கரையை பார்த்துட்டு இருக்காரு. அப்போ அந்த நிலம் பிளக்குது. அதுல இருந்து ஒரு மனிதன் உருவாகி வாரான். அந்த மனிதனோட தலையில ஒரு கிரீடமும் இருக்குது. விஸ்வகர்மா தன்னோட வாளை எடுத்து அந்த கிரீடத்தை ஒரே வெட்டா வெட்டுறாரு. அந்த கிரீடமும் விழுந்துருது. அந்த மனிதன் மேல வர வர அவனோட கழுத்துல தங்க மலைகள் இருக்கு. கையில தங்கத்தினாலேயே செய்யப்பட்ட ஒரு ஏற்கலப்பையும் இருக்குது. அதை பார்த்த விஸ்வகர்மா செமையா ஷாக் ஆகுறாரு. தன்னோட எதிரிய எப்படியாவது கொன்னு திரும்பவும் மண்ணுக்குள்ள புதைக்கணும்னு நினைச்சு திரும்ப தன்னோட வாளை எடுத்து கொல்ல வாராரு. அந்த நேரத்துல முக்கடவுள்களான சிவன், விஷ்ணு, பிரம்மா 3 பேரும் சேர்ந்து அவனை கொன்னா அதோட ஆபத்து உனக்குத்தான் அதிகம்னு சொல்லி விஸ்வகர்மாவை தடுத்து வைக்கிறாங்க. அதோட அந்த சாபத்தையும் சிவபெருமான் திரும்ப வாங்கிக்கிறாரு. இந்த மோதல்கள் இதோட முடியட்டும்னு முக்கடவுள்களும் சொல்லி பிரச்சனைகளை முடிவுக்கு கொண்டு வந்துடுறாங்க. அதுக்கு அப்புறமா இன்னைக்கு இருக்கக்கூடிய வெள்ளாளர்கள் அந்த மனிதனோட வம்சாவளியா இருந்து வந்தவங்க தான்னு சொல்லப்படுது. விஸ்வகர்மா அந்த மக்களை பூபாலர்கள்னு சொல்றாரு. மூடக பாலர்கள் அப்படின்னும் இன்னொரு பெயர் இருக்கு. அப்படின்னா ஏற்கலப்பைய காப்பாத்துறவங்கன்னு பொருள். வெள்ளாளர்கள் விவசாயத்தை வளர்க்கறதுக்காக பாடுபட்டவங்க. அவங்களுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய பூர்வீக வரலாறுன்னு சொல்லப்படுறது இதுதான். வெள்ளாளர்களோட சமுதாயம் இன்னைக்கும் மதிப்பு வாய்ந்ததா தான் இருக்குது. வெள்ளாளர்களோட பிரிவுக்குள்ள கிட்டத்தட்ட 42 உட்பிரிவுகள் இருக்கு. ராஜராஜ சோழனோட ஆட்சிக்கு பின்னாடி தான் இந்த வெள்ளாளர்கள் தமிழ்நாட்டுல வந்ததாகவும் ஒரு சில கருத்துக்கள் இருக்கு. ஆனா இந்த கருத்தை நிரூபிக்கக்கூடிய அளவுக்கான ஆதாரங்கள் எதுவுமே நமக்கு கிடைக்கல. வேளாளர்கள் நீதி நேர்மைகளோட வாழக்கூடிய மக்கள். வெள்ளாளர்களோட சமுதாயத்தில் இருக்கக்கூடிய மக்கள் அவங்களுக்குன்னு சில கோட்பாடுகளை வச்சு அதை பின்பற்றி நடப்பாங்க. விவசாயத்தை மற்ற சமூகத்துக்கு சொல்லி கொடுத்த பெருமை இந்த வேளாளர்களுக்கு தான் முழுமையா சேரும். இன்னைக்கும் வெள்ளாளர்கள்ல பல மக்கள் விவசாயிகளா இருக்கிறத நம்மனால பார்க்க முடியும். சங்க இலக்கிய காலங்களில் கூட இந்த வேளாளர்களோட பங்கு அதிகமாக இருக்குன்னு பல புராண நூல்களில் சொல்லப்பட்டிருக்கு.
வெள்ளாளர்கள் தமிழை வளர்க்கறதற்கும் அதிகமாக பாடுபட்டிருக்காங்க. சங்க இலக்கிய நூல்களான திருக்கடுகம் அப்படிங்கிற நூலில் வெள்ளாளர்களோட விருந்தோம்பல் பற்றின குறிப்புகள் இருக்கு. அந்த குறிப்புகள் படி வெள்ளாளர்கள் மற்றவங்க பசியோடு இருக்கும்போது இவங்க மட்டும் உணவு சாப்பிடவே மாட்டாங்கன்னு சொல்லியிருப்பாங்க. மற்றவங்களோட பசியை ஆற்றின பிறகுதான் எப்பவுமே தங்களோட பசியை பற்றி யோசிப்பாங்களாம். அது மட்டும் இல்லாமல் தங்களோட வீட்டுக்கு வரக்கூடிய விருந்தாளிகளை கவனிக்கிறதுல கூட இவங்களுக்கு தனி ஆர்வம் இருக்குமாம். விருந்தாளிகளை நல்லா உபசரித்து அவங்களுக்கு என்ன வேணுமோ அதை பண்ணுவாங்க. அதே மாதிரி பரிபாடல் அப்படிங்கிற சங்க இலக்கிய பாடல்லையும் வெள்ளாளர்களை பற்றின ஒரு பாடல் இருக்கு. அதில் வெள்ளாளர்கள் அவங்க வேலையில் எப்பவுமே சரியாக இருக்கிறதாகவும் மற்றவங்களை நம்பி எப்பவுமே இருக்க மாட்டாங்க அப்படின்னும் சொல்லப்பட்டிருக்கு. ஒரு எருது அதோட வேலையை செய்யாமல் ஓடிட்டா வெள்ளாளர்கள் அது போனா போகட்டும்னு வர்ற வரைக்கும் இருக்காம அதை திரும்ப பிடிச்சிட்டு வந்து என்ன ஆனாலுமே வேலையை நடக்கிற மாதிரி வழியை உருவாக்குவாங்கன்னு அந்த பாடலில் வரிகள் இருக்கு. அந்த வரிகளுக்கு ஏற்ற மாதிரி தான் வெள்ளாளர்களும் அவங்களோட வேலைகளை என்ன சூழ்நிலை வந்தாலும் முடிச்சிருவாங்க. வேலையை முடிச்சா மட்டும்தான் அவங்களுக்கு நிம்மதியே. தங்களோட வேலைகளை எந்த குறையும் வந்துடக்கூடாதுன்னு முழு கவனத்தோட பார்த்து பார்த்து பண்ணுவாங்கன்னு இந்த பரிபாடல் நூலில் குறிப்பிடப்பட்டிருக்கு. அடுத்து 10 அப்படிங்கிற ஒரு இலக்கிய நூலில் வெள்ளாளர்களோட வீரத்தை குறிக்கிற மாதிரி சில பாடல்கள் இடம்பெற்றிருக்கு. வெள்ளாளர்கள் கோங்கர் நாட்டை கைப்பற்றி அங்க தங்களோட விவசாயத்தை பெருக்கி இருக்காங்கன்னு சொல்லப்பட்டிருக்கு. இது மூலமா வெள்ளாளர்கள் அந்த காலத்துல போர்ல கூட சிறப்பு வாய்ந்தவங்களா தான் இருந்திருக்காங்கன்னு நம்மளால தெரிஞ்சுக்க முடியுது. அடுத்ததா சோழர்கள் காலத்துல வாழ்ந்த ஒரு மிகப்பெரிய புலவர்னா அது நம்ம கம்பர் தான். கம்பர் காலத்துல பல நூல்களும் பாடல்களும் எழுதப்பட்டிருக்கு. கம்பர் கவிதைகளை எழுதுறதுல புலமை வாய்ந்தவர். கம்பன் வீட்டு கட்டுத்தறியும் கவி பாடும்னு சொல்லுற அளவுக்கு அவரோட பாடல்கள் புகழ் வாய்ந்ததா ரசனை மிகுந்ததா இருக்கும். அவரோட நூல்களில் ஒன்றான ஏர் 70 அப்படிங்கிற புத்தகத்தில் வெள்ளாளர்களோட உழவு திறனை பற்றி சொல்லியிருப்பாரு. உழவு தொழிலில் வெள்ளாளர்கள் எந்த அளவுக்கு சிறப்பு வாய்ந்தவங்களா இருக்காங்கன்னு சொல்லியிருக்காரு. 17வது நூற்றாண்டுல எழுதப்பட்ட ஒரு புத்தகம்தான் சோழ மண்டல சாதகம். இந்த புத்தகத்துல சோழர்கள் நாட்டுல இருந்த மக்களோட வாழ்க்கை முறைகளை பத்தியும் சோழர்கள் நாட்டோட வளத்தை பத்தியும் பாடியிருப்பாங்க. அந்த புத்தகத்துல காப்பு அப்படிங்கிற ஒரு தலைப்புக்கு கீழே சில பாடல் வரிகள் இருக்கும். வெள்ளாளர்கள் பெரும் செல்வந்தர்களா வாழ்ந்ததாகவும் அவங்க கிட்ட இருக்கிற செல்வங்களை மற்ற மக்களுக்கும் பிரிச்சு கொடையா கொடுத்ததாகவும் சில கருத்துக்கள் இருக்கு. வெள்ளாளர்கள் இன மக்கள் தஞ்சை பகுதிகளில் தான் பெரும்பாலும் வாழ்ந்ததா அந்த புத்தகத்துல பல கருத்துக்கள் இருக்கு. அடுத்ததா அதே புத்தகத்துல இருக்கிற 32வது பாடல்ல இந்த வெள்ளாளர்கள் அரசர்களுக்கு பக்கபலமா நின்னதாகவும் அவங்களுக்கு முடிசூடி வச்சதாகவும் சொல்லப்பட்டிருக்கு. அது மட்டும் இல்லாம பிராமணர்கள் மாதிரி வெள்ளாளர்களும் வேதங்களை நல்லா படிச்சு தெரிஞ்சுக்கிட்டு அதை பல மக்களுக்கு அந்த காலத்திலேயே சொல்லி கொடுத்துருக்காங்க. வெள்ளாளர்கள் சமுதாயம் கல்விக்கு அதிகமா முக்கியத்துவம் கொடுத்துருக்குறாங்க. வெள்ளாளர்கள் அவங்க கல்வி கற்றதோட மட்டும் நின்னுக்காம தான் கற்ற கல்வியை மற்ற மக்களுக்கும் சொல்லி கொடுத்து தங்களோட அறிவை காலம் காலமாக வளர்த்துக்கிட்டு வந்திருக்காங்க. இந்த வெள்ளாளர்கள் இன்னைக்கும் பல ஸ்கூல்ஸ் காலேஜஸை கட்டி நிர்வகிச்சுட்டு வராங்க. வெள்ளாளர்கள் இன்ஸ்டிடியூஷன்ஸ், கொங்கு வேளாளர் ஸ்கூல்ஸ் காலேஜஸ் மாதிரி பல கல்வி நிறுவனங்களை தொடங்கி மக்களுக்கு தரமான கல்வியை இன்னைக்கும் கொடுத்துட்டு வராங்க. வெள்ளாளர்களோட சமுதாயம் மதிப்போடு இருக்கிறதுக்கு அவங்க கல்விக்கு முக்கியத்துவம் கொடுத்ததும் ஒரு காரணம்தான். இந்த வெள்ளாளர்கள் சோழ நாட்டில் தானே இருந்தாங்க. அப்புறம் எப்படி இவங்கள சில பிரிவு கொங்கு வேளாளர்கள்னு சொல்றாங்கன்னு நீங்க யோசிக்கலாம். சேரர்கள் சோழ நாட்டை கைப்பற்றும் போது அங்க இருக்கக்கூடிய வேளாளர்களும் பல மக்களா அவங்களோட நாட்டுக்கு கூட்டிட்டு போயிட்டதாகவும் அந்த மக்கள் அங்க தனியா கொங்கு வேளாளர்கள்னு தங்களை அடையாளப்படுத்திக்கிட்டதாகவும் சொல்லப்படுது. இந்த கொங்கு வேளாளர்கள் சடங்கு சம்பிரதாயங்களை மதிச்சு அதுபடி நடக்கக்கூடியவங்க, பழமையை போற்றக்கூடிய மக்கள்.
முன்னோர்கள் காலத்துல இருந்து கடைபிடிக்கக்கூடிய பழக்க வழக்கங்களை இன்னைக்கு வரைக்கும் மதிச்சு பின்பற்றிக்கிட்டு தான் வராங்க. வெள்ளாளர்களோட அடிப்படை தொழில்னு பார்த்தா அது விவசாயம்தான். ஆனா இவங்களுக்கு இருக்கிற கல்வி அறிவினாலையும் எல்லாத்தையும் சீக்கிரமா கத்துக்கக்கூடிய திறன் இருக்கிற காரணத்தினாலையும் இன்னைக்கு உலகம் முழுக்க பல துறைகள்ல இந்த வெள்ளாளர்களோட பெயரை நிலைநாட்டிட்டு இருக்காங்க. வெள்ளாளர்கள் கால ஓட்டத்துக்கு ஏத்த மாதிரி தங்களை மாத்திக்கிறதுல வல்லவங்க. அவங்களுக்கு ஒரு தனி கோட்பாடுகளை வச்சு அதுபடி நடக்கக்கூடியவங்க. இந்த மாதிரி சில தனித்துவமான பழக்க வழக்கங்கள்னாலேயே வெள்ளாளர்கள் சமுதாயத்துல மதிப்பு வாய்ந்த மக்களா சொல்லப்படுறாங்க. சங்க காலங்கள்ல குறிப்பிடப்பட்ட மக்கள் இனங்கள்ல சிலது மட்டும்தான் இருக்கு. அதுல வெள்ளாளர்களோட குறிப்புகள் அதிகமா இருக்கிறதுக்கு அவங்க சமுதாயத்தோட பெருமைனால தான். இன்னைக்கும் வெள்ளாளர்கள்னு சொன்னா மதிப்பு வாய்ந்த மக்கள்னு தான் நம்ம நினைவுக்கு வரும். வெள்ளாளர்கள் தொழிலை திறமையா நடத்துறதுலையும் கை தேர்ந்தவங்க தான். ஒரு நிர்வாகத்தை எப்படி நடத்தணுங்கிற பேசிக்கான நாலேஜ் மற்ற மக்களை விட இவங்களுக்கு அதிகமாகவே இருக்கும்னு சொல்லலாம். அவங்க கிட்ட இருக்கக்கூடிய பேசிக்கான நாலேஜை வச்சு ஒவ்வொரு நாளும் அப்டேட் பண்ணி இன்னைக்கு தங்களோட ஒட்டுமொத்த சமுதாயத்தையுமே முன்னேற்றி கொண்டு போய்கிட்டு இருக்காங்க. வெள்ளாளர்கள் எப்பவுமே அவங்க மட்டும் முன்னேறணும்னு நினைக்க மாட்டாங்க. அவங்கள சுத்தி இருக்கிற மக்களோட முன்னேற்றத்துக்காகவும் பல உதவிகளை பண்ணுவாங்க. இயற்கையாகவே இவங்களுக்கு இந்த மாதிரியான குணங்கள் இருக்கு. வெள்ளாளர்கள் இன்னைக்கு பல துறைகள்ல சாதிச்சிட்டு இருக்காங்க. காமெடிக்கு பெயர் போன கலைவாணர், சிவகுமார், சத்யராஜ் மாதிரி பல மக்கள் வெள்ளாளர்கள் இனத்தை சேர்ந்தவங்க தான். வெள்ளாளர்களோட வரலாறு புராண காலங்கள்ல இருந்தே தொடங்கியிருக்கு. அதை தெளிவா இந்த பதிவுல நாம பார்த்தோம். வெள்ளாளர்களை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? உங்க கருத்துக்களை கமெண்ட்ஸ்ல சொல்லலாம். வீடியோஸ் உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்தா லைக் பண்ணிட்டு உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸுக்கும் மறக்காம ஷேர் பண்ணுங்க. தமிழ் சமுதாயத்தை பத்தி எல்லாரும் தெரிஞ்சுக்குவோம். இதே மாதிரி யூஸ்ஃபுல்லான பதிவுக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கூடவே பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. இன்னொரு நல்ல டாபிக்ல நான் உங்களை சந்திக்கிறேன். நன்றி.